அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் அன்னபூர்ணி. அன்னபூர்ணி. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? பொள்ளாச்சி வட்டம் ஜலத்தூர் கிராமத்தில். ஜலத்தூர் கிராமம். அம்மா உங்கள் பேருமா? ரங்கநாயகி. உங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க? வீட்டுக்காரர் வந்து நெசவு தானுங்க. நெசவு தான் இல்லை நெசவு. ஓகே சரிம்மா. இப்போது நீங்கள் நெய்யறது இல்லையா? நான் நெய்யறது இல்லைங்க. சரி, இது இப்போ இந்த இந்த வேலை என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? இது சிறுதொழில் தான், கைத்தொழில் தான். கைத்தொழில் தான். ஓ அப்படிங்களா? இப்போ வந்து நீங்கள் இப்போ நெசிக்கிட்டே வந்து இது செய்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்காரர் நெய்கிறாருங்க. அதில் வர்ற வருமானம் பத்துறது இல்லை. சரி, நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறீங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி. இப்போ உங்கள் கிராமத்தில் பார்த்தா நிறைய பேர் இந்த வேலை செய்கிறாங்க. இப்போ இது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வருமானம் கரெக்டாக இருக்கா? ஏதோ ஒரு அளவுக்கு வருதுங்க. 150 ரூபா 200 ரூபா வரும் டெய்லி வரும். பால் காய்கறி உதவியாக இருக்குது. இப்போ வெளியே போனால் நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. குழந்தைகளாக இருக்கிறாங்க. சரி, விட்டுட்டு போக முடியாது. ஓ, அதனால் வந்து இது வந்து வீட்டோடு நின்று செய்கிறீங்க. இப்போ வந்து நெசவு நெய்யறதுக்கு இப்போ என்ன கேட்டால் நிறைய பேர் 2 தொழில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்ய முடியுமா? இப்போ நெசவு நெசிட்டுருக்குறாங்க, இப்போ நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க, இது உங்கள் கிராமத்துக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பல லட்சம் பேர் நெசவு நெய்கிறவங்க ஒரு ஆள் தான் நெய்கிறாங்க. வீட்டில் பார்த்தா தார் சுற்றி போட்டு சும்மா தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் கேட்டால் எங்களுக்கு வருமானம் பத்தலன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன காரணம்? அதாவதுங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அவங்களுக்கு அங்கே இல்லை, கிடைக்கல. கிடைக்கல. இது வந்து எங்களுக்கு பக்கத்து மாநிலம் கேரளாவிலேருந்து வருது. சரிங்க. சரிங்களா? அப்போ வந்து இது எங்களுக்கு பக்கமாக இருக்கங்காட்டி டிரான்ஸ்போர்ட் சார்ஜு பார்த்து அவங்க இங்கே போடுறாங்க ஊர். அப்படிங்களா? சரி. ரொம்ப லாங்காக இருந்தால் கொடுக்கறது இல்லை. ஆமாம், இதை வந்து நம்ம கேரளா போய் தான் பழகிட்டு வந்து செய்யணும். பழகிட்டு வரணும். இந்த வந்து இப்போ இந்த அம்மா ட்ரைனிங் எடுக்கணும். இது பின்னல் போடுறதுன்னு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். இதில் நிறையா விதம் இருக்குது. அப்படிங்களா? ஓ, ஒன்று மட்டும் இல்லை. சரிங்க. பாலி மேட் இருக்கு, டிசைன் மேட் இருக்கு, நிறையா விதம் இருக்குது. சரிங்கம்மா. இப்போது எனக்கு கேட்டால் வந்து இந்த ஜலத்தூர் கிராமம் வந்து ஒரு முன்னோக்கி போகிற கிராமம் மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நெசவு நெய்கிறாங்க. இங்கே இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி செய்கிறாங்க. அப்போ 2 வருமானம் வருது. ஏன் இன்னும் மற்ற ஊரில் மாவட்டத்தில் இருக்கிற கிராம பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கலாமே? நிறைய இருக்குதுல்ல. எடுக்கலாம்ங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு வீடு தொழாவி வந்து கொடுத்தாங்க. ஓ, நாங்கள் வந்து வீட்டில் இருக்கையில் ஒருத்தர் மூலியமா வந்து கேட்டாங்க, செய்கிறீங்களான்னு 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தோம். சரிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 4 வருஷம் ஆச்சு. ஓ, 4 வருஷமாக செஞ்சிட்ருக்குறீங்க. பாலி மேட் போட்டோம், இந்த மஞ்சு மேட் போடுறீங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு ஓகே. இது இந்த மாவட்டத்தை விட்டு தூரமாக போனால் அங்கே வந்து இருக்கிற பெண்மணிகள்லாம் வந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு தொழில், ஒரு டெய்லரிங் ஏதோ ஒன்று பார்த்து செய்யலாமில்ல? கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தார் சுற்றி போட்டு நூலை சுற்றி போட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆள் வருமானம் பத்தாதில்ல. அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாமில்ல? கண்டிப்பாக செய்யணும். 2 கை தட்டினா ஓசை. கரெக்டு. ஒரு கை தட்டினா ஓசை இல்லை. அதனால 2 பேரும் உழைக்கணும். வேலைக்கு போகிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் செய்யணும். இப்போ இது வந்து நீங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு இப்போ இந்த வேலைக்கு அவங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதோ ஒரு 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு போடுவீங்க. அப்போ அது வீட்டு செலவுக்கு ஆகும். கண்டிப்பாக உதவும். அப்போ இது வந்து வெளியே போய் நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி பழக்கமே இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டோம். சரி. அதனால அப்படிங்களா? இப்போ அப்படி பார்த்தோம்னா இது நல்லா கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு இதில் நல்லா சம்பாதிக்கலாம். இதை விட்டால் இங்கே விவசாயம் தானுங்க. விவசாயத்துக்கு வந்து காட்டுக்கு போகணும். சரி. காட்டு வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்களாம் குழந்தையிலேருந்து அந்த நூல் பழகிட்டோம். சரி. எங்களுக்கு காட்டு வேலைன்னு என்னன்னு தெரியாது. இப்போ 100 நாள் கிட்ட வந்திருக்கு. சரி. அதுக்கு போவோம் வேணாம். போவீங்க. ஒரு 100 நாளுங்கிறது ஒரு 10 நாள் தான். சரிங்க. வருஷத்துக்கு 100 நாளைக்கு 10 நாள் 20 நாள் தான் வேலை. அவ்வளோதான். அப்போ அது பத்தாது. அது வந்து
ஒரு அளவா லெவலாக இருக்கு. ஆமாம். அது ரொம்ப கடிசாக இருக்காது. சரி சரி. ஆனால் இது வந்து இப்போ பரவாயில்லைங்க எனக்கு. இது வந்த மேல் பரவாயில்ல. இப்போ என்னென்னா எனக்கு இன்னொரு சின்ன இது இப்போ பாருங்கள். இப்போது இந்த மஞ்சி வந்து நீட்டிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பட்டு சுற்றி தார் சுற்றுறோங்க. இந்த கையில் காயமாயி ரத்தம் வந்திருக்குது. ஆகும். ரத்தம் வந்துருக்குது. ஆ, ஒரு மாதம் பழகுன மேலு கொஞ்சம் அது நேக்கு தெரியுது. ஒரு அளவுக்கு பிடிக்கலாம். சரி. ஓ, அப்போ நீங்களும் பழகி இருக்கிறீங்க. உள்ள போச்சுன்னா வரவே அதை எடுக்கணும். எடுக்கிறது கஷ்டம். இதில் வந்து மஞ்சள் முள்ளு மாதிரி இருக்குல்ல, ஆ, அது கையில் ஏறினா ரத்தம் வரும். ரத்தம் வரும். ஓ, கஷ்டப்பட்டு தான் செய்யணும். அப்போ இதில் கஷ்டம் இருக்கு. இருக்குதுங்க. ஈஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. 1 மணி நேரம் நின்று போனோம் 75 ரூபாய்க்கு. 1 மணி நேரம். 1 மணி நேரம் 1.25 மணி நேரங்க. அதுல எடுத்து போட்டு கோர்க்கணும். ஓ ஓ, அங்கே ஒரு வேலை இருக்குது. இது எடுத்தாங்க கோர்த்தா தாங்க ஃபினிஷிங் மேட்டு. ஓ ஓ, இப்படி. இப்போ இது போடுறோம். ஆ இது காட்டுறேன். ஆ, அப்படியே போடுறோம். ம் அந்த மிஷினில் தைக்கலாம். ம். ஃபினிஷ் ஆனால் இப்படி ஆகும். ஓ, இப்படி அப்படியே அப்படியே ஒரு போர்வை மாதிரி. ஆமாம், போர்வை மாதிரி வருது. ஓ, எல்லாம் கோர்த்து கட் பண்ணால் ம். 75 ரூபா. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம்தாங்க, செய்யணும். ம். ஆனால் வெளியே போய் சேர்றதுக்கு இது பரவாயில்ல. போடணும். உழைப்பு. ஓ, எங்கே வேணாலும் உழைச்சிட்டாகணும். உழைச்சி தான் ஆகணும். ஆமாம், இது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். வீட்டிலே செஞ்சுக்கலாம். கண்டிப்பா குழந்தை குடியெல்லாம் பார்த்துக்கிட்டு. பாரு, உங்களை மாதிரி கெஸ்ட் வந்தால் பார்த்துக்கலாம். ஆ ஆ, ஓகே. அது எங்களுக்கு இந்த வேலை படம் நடிக்கும். பலன் அடையும். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பெண்மணிகளுமே வந்து எல்லாமே உழைக்கிறாங்க. நல்லா உழைக்கிறாங்க. எல்லாம் உழைக்கிறாங்க. அப்போ இது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முன்னோடி கிராமம்னு உங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். சொல்லலாம். ஆனால் வந்து இந்த தொழில் வந்து இதே எது செய்யணுங்கிறது இல்லை. இல்லைங்க. இப்போ வந்து இப்போ திருப்பூர்னா அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கும். நூல் தைக்கிறது, ஆ, தைக்கிறது, தைக்கிறது, அடுக்கிறது, ஆ, எல்லா வேலையும் இருக்கும். இருக்குது. அது செய்யலாம். அது எங்களுக்கு இல்லை, ஆ, அவங்க செய்யலாம். உங்களுக்கு இதுதான் பக்கம். இப்போ இது எங்களுக்கு, அவங்களுக்கு அது பக்கம். ஓகே ஓகே, பரவாயில்ல. நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து நேற்று இங்கே வேலைக்கு வந்தேன். வேலை முடிஞ்சுது. இப்போ நிறைய நண்பரை பார்த்தாச்சு. நான் பார்த்த வீட்டில் எல்லாமே வந்து இந்த வேலை நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க. எனக்கே பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் உங்களை வந்து பேசிடணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆண் நெசவே நெய்யலைன்னா இந்த மாதிரி ஒரு வேலை இருந்தால் ஒரு பெண்மணி ஒரு குடும்பத்தை நடத்திடலாம்ல. ஆண் வேலை இல்லைன்னா கண்டிப்பா ஒரு சாப்பாட்டு செலவு, அதான் கஷ்டம் இல்லாமல், உயர்வு கஷ்டம் இல்லாமல் வெளியே வட்டி வாங்காம கடன் வாங்காம குடும்பத்தை சாப்பாடு செலவு தட்டலாம். படிப்பு, நோய் செலவு, இந்த ஹாஸ்பிட்டல். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கெல்லாம் இது பத்தாதுங்க. பத்தாது. ஒரு 7,000 8,000 போட்டால் உங்களுக்கு எப்படி வரும்? வராது. சாப்பாடு செலவு தாட்டலாம். அவ்வளோதான். மழை வருமானங்கிறது அவங்களுக்கு சேர்ந்து செஞ்சா நூலே வெள்ள. சப்போஸ் நாளைக்கு ஆமாம் நாங்கள் 4 போடணும், அவங்க சேர்ந்து 4 8 போட்டால் ஓரளவு கட்டலாம். அப்போ வந்து ஒரு கைத்தொழில் ஒன்று நீங்கள் கற்று வச்சிருக்கிறீங்க. அப்போ எல்லாரையும் வந்து கைத்தொழில் ஒன்று கற்றுக்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அவளைகள் உனக்கு ஒற்றுக்கொள். ஓகே, இது வந்து இந்த கிராமத்துக்கு பொருந்தது. கண்டிப்பாங்க. ஓகே நண்பர்களே, பாருங்கள், இவங்க வந்து அந்த அம்மா இந்த அம்மா 2 பேர் வீட்லேயும் நெசவு நெய்கிறாங்க. அவங்க நெசவுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து தார் சுற்றி போட்டு நூல் சுற்றி கொடுத்துட்டு குழந்தைகளையும் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு சமையலை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட், கால் மேட்டுன்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், அந்த அம்மா பின்னிட்டுருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி முடிஞ்சால் எல்லா கிராமமாகட்டும் டவுனாக இருக்கட்டும், அங்குள்ள என்ன ஒரு தொழிலோ நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சால் இது நல்ல ஒரு வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் நல்ல வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. இதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் நம்பர் கொடுப்பேன். நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுங்க. பேசினா மட்டும்தான் இவங்களோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க.